அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, மீண்டும் போஸ்ட் ஆஃபீஸுக்கான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு அரசு அதிகாரப்பூர்வமாக அஃபிஷியலாகவே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க மக்களே. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்து ஒரு வருஷத்துக்கு 2 தடவை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதன் வகையில் இந்த தடவை 2வது முறையாக ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்தது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணி அதுக்கான ரிசல்ட் வந்து இப்போது மெரிட் லிஸ்ட் 1, மெரிட் லிஸ்ட் 2, மெரிட் லிஸ்ட் 3, மெரிட் லிஸ்ட் 4 வரைக்கும் வந்து வந்திருக்கு. இன்னும் அதுலேருந்து ஒரு 3 லிஸ்ட்டு வந்து வரலாம் ஓகேங்களா. அது தொடர்ச்சியாகவே வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் 2வது முறையாக போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் 2024 டு 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தடவை வேகன்சியுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42,850 வேகன்சி வந்திருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன போஸ்டிங்கு வந்திருக்குது, எத்தனை விதமான போஸ்டிங்க்கு இந்த வேகன்சி இவ்வளோ வந்திருக்குது, இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமா இல்லை அதர் ஸ்டேட் எல்லாமே சேர்த்து வேகன்சியா, ஸோ அதே மாதிரி வந்து இந்த போஸ்டிங் வந்து அஃபிஷியலாக எங்கேருந்து வந்திருக்குது, இது ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா, ஸோ இதில் யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இருந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இது ஃபேக்கான அப்டேட்டு, இன்னும் இதுக்கான போஸ்டிங் வரலன்னு சொல்கிறீங்க. இது போஸ்ட் ஆஃபீஸ் வேலை தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து சம்பளமும் அதிகம், நமக்கு வந்து ஒர்க்கிங் டைமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஆண்கள் பெண்கள் அனைவரையுமே 38 மாவட்டத்தில் இருக்கிற ஆண்கள் அனைவரையுமே அப்ளை பண்ணிக்க முடியும். அது என்ன ஏது எப்படின்றத தெளிவாக பார்க்க போகிற மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க, நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸு அப்டேட்ஸு நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணுற வீடியோஸு, ரேஷன் வேலைக்கு அப்ளை பண்ணுற வீடியோஸு, போஸ்ட் ஆஃபீஸ் அப்ளை பண்ணுற வீடியோஸு, சத்துணவு அங்கன்வாடி அப்ளை பண்ணுற வீடியோஸு எல்லாமே நீங்கள் ஒரே சேனலில் ஒரே இடத்துல தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலில் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், அது ஒரு வழியாக வந்தாச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா அடுத்த வீடியோஸ் இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ்லாம் நம்ம தொடர்ச்சியாக போடணும்னா மறக்காமல் உங்களுடைய ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் தான் போடுறாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா. ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா வீடியோஸுமே சொல்லிகிட்ருக்கோம். வருஷத்துக்கு ஓகேங்களா ஒரு இப்போ 12 மாதம் இருக்கா, அந்த வருஷத்தில் 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வெளியிடுவாங்க, இன்னொரு 6 மாதத்தில் இன்னொரு போஸ்டிங் வந்து வெளியிடுவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸோட அஃபிஷியல் அஞ்சல்துறையோட அஃபிஷியல் லீகலோட இது ஓகேங்களா. ஸோ இதில் என்னென்னா வருஷத்துக்கு 2 தடவை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ அந்த 2வது முறையாக தான் இது வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்கனைசேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா போஸ்ட் ஓகேங்களா. இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது அஞ்சல் துறையிலேருந்து அஃபிஷியல் சைட்லேருந்து தான் இது வந்து ரிலீஸ் ஆகிருக்குது மக்களே. ரொம்ப மகிழ்ச்சியான தகவல். இது வந்து 2024 டு 2025க்கான நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா. என்னென்ன போஸ்டிங்க்கெலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. எம்டி ஓகேங்களா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேனுக்கு, மெயில் கார்டு, அதுக்கப்புறம் போர்ட்டல் அசிஸ்டண்ட், பிஏ அப்படின்னா போர்ட்டல் அசிஸ்டண்ட்டு, எஸ்ஏன்னா ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட், இந்த மாதிரி 5 விதமான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியலாகவே ரிலீஸ் ஆகிருக்குது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி டோட்டல் ஆஃப் வேகன்சி ஓகேங்களா. இப்போ வந்து டோட்டலாக எவ்வளவு வேகன்சி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,000 ஓகேங்களா. இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக 42,850 போஸ்டிங். இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும். அப்படி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே பார்த்திங்கன்னா 1000லேருந்து 2000 வேகன்சி வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நம்ம வந்து தனித்தனியாகவே இதில் வந்து வரப்போகுது. இதில் முழுக்க எப்படி ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் யாருமே அப்ளை வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலிமா பதிவு பண்ணியிருக்கிறேன், எனக்கு வந்து அதை வச்சு ஏதாச்சும் பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து முழுக்க நம்மளுடைய 10th மார்க்கை வச்சும் 12th மார்க்கை வச்சும் இல்லை டிகிரி மார்க்கை வச்சும் தான் இதில் வந்து மெரிட் லிஸ்ட் போடுவாங்க ஓகேங்களா. முன்னுரிமை அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஹேண்டிகேப்ஸ், ஆதரவற்ற விதவை, ஸோ இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள், அதே மாதிரி முதல் பட்டதாரிங்க, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் வழியை படித்தவங்களுக்கு இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக
யாரெல்லாம் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயில் அண்ட் ஃபீமேல், அதாவது ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அது ஒரே எலிஜிபிள் 10வது படித்து பாஸ் பண்ணியிருக்கணும், நீங்கள் 12th படித்து பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லை நீங்கள் காலேஜில் டிகிரி ஏதாச்சும் ஒரு பல்கலைக்கழகத்தில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுதான் வந்து குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வேலைக்கு கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை முன்ன ஒரு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் வேலை இருந்தது இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மார்க் வச்சு மெரிட் லிஸ்ட் போட்டுருவாங்க. டேரெக்டாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமோட பேட்டர்ன் ஓகேங்களா. ஸோ ரிசோனிங் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் 25 கொஸ்டின் வரும். அதில் மார்க் 25, மேத்தமெட்டிக்ஸ் 25 கொஸ்டின் வரும். அதே மாதிரி ஹிந்தி லாங்குவேஜில் 25 வரும், இங்கிலீஷ் வந்து 25 வரும். டோட்டலாக 100க்கு 100 மார்க்கு. அதில் எவ்வளோ டாப் மார்க் எடுக்கிறீங்களோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாப் மார்க் போடுவாங்க. ஓகேங்களா. ரிசனிங் மேத்தமெட்டிக்ஸ் கணக்கு நீங்கள் படிச்சுக்கணும். ஹிந்தி லாங்குவேஜ் ஓரளவுக்கு தெரிஞ்சதுன்னா அதுலேயுமே 25 மார்க் இருக்குது. இங்கிலீஷ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு 25 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி போஸ்டிங்லாம் ஏன் நான் இப்படி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த வேலையெல்லாம் கிடச்சதுன்னா உங்களுக்கு வந்து லைஃபே வந்து செட்டில் ஆகும். அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் தான் இது எல்லாமே. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் நான் போடுறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா. மினிமம் இங்கே வந்து கேண்டிடேட் சொல் பி ஆஃப் த பாஸ்ட் 10th 12th கிராஜுவேட் ஃப்ரம் த ரெகனைஸ்டு போர்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட். அதாவது நீங்கள் 10வது படித்து பாஸ் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைனா 12ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்றதை தெளிவாக இந்த இடத்துல உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் அதாவது செல்ஃப் அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்கேன் பண்ணி அதில் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், ஐடென்டி ப்ரூஃப்காக உங்களுடைய ஆதார் கார்டு, எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருக்கீங்கன்னா 10வது சர்டிஃபிகேட்டு, 12th படிச்சிங்கன்னா 12th சர்டிஃபிகேட்டு, இல்லை டிகிரி பண்ணியிருக்கீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட்டு, இதை வந்து மஸ்ட்டு. ஓகேங்களா. அதே மாதிரி காஸ்ட் உங்களுடைய கம்யூனிட்டி என்ன ஜாதியோ நீங்கள் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும். அதே மாதிரி ஏஜ் ப்ரூஃப் ஓகேங்களா, பர்த் சர்டிஃபிகேட் ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் இருந்து செல்ஃப் அட்டாச்மெண்ட் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா. இது எல்லாமே மஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து டிசம்பர், அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் ஓகேங்களா. நிறைய பேர் வந்து ஃபேக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து நமக்கு வந்து ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் நான் தெளிவாக சொன்னேன். 2024 to 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா. அதுதான் பார்த்தீங்கன்னா இதில் மேலே அதுக்கு முன்னாடி மேலே எனக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அப்ளை பண்ணும்போது நான் கண்டிப்பாக வந்து சொல்லிடுறேன். ஸோ அப்ளை பண்ணுற வீடியோஸும் நம்ம கொடுத்துட்றேன். அப்படி நீங்கள் இந்த ஆன்லைன் எல்லாமே வந்து ஆன்லைனில் பேமெண்ட் தான். இதில் வந்து நீங்கள் டெபிட் கோடு மூலிமா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து பே மெத்தட் ஓகேங்களா. அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட்டான என் டேட்டுன்னு கொடுத்தாச்சு. அதே மாதிரி லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை லிங்க் ஓப்பன் ஆகிருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து அப்டேட்டாக எல்லோரும் கொடுக்குறது. அப்ளை பண்ணுறதுக்கு வந்து டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் 5ஆம் தேதி நான் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே, இதான் அப்டேட்டு. இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ்லாம் மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நேற்று ஒரு வீடியோ போடணும், இதே வீடியோஸ் தான் போஸ்ட் ஆஃபீஸ் வீடியோ. நிறைய பேர் வந்து ஃபேக்கு அப்ளை பண்ணுற டேட் என்ன, சரி லிங்க் பண்ணுறது எதுன்னு தெரியல என்னன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் தெளிவாக போடுங்கன்னு சொன்னீங்க. டேட்டோடு தெளிவாக போட்டிருக்கேன், இதோட தெளிவாக போட முடியாது. ஸோ ஓகே, இதான் அப்டேட்டு. ஒன்ஸ் அகைன் நம்ம கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன். தேங்க்யூ.